தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோ 5,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 226 ரூபாய்க்கு விற்பனை. சவுதி அரேபியாவில் வரலாறு காணாத பனிப்பொழிவு. திடீர் பனிப்பொழிவால் அதிர்ச்சியடைந்துள்ள வளைகுடா நாடுகள். துபாய், அபுதாபி, ஷார்ஜாவில் பெருமழை. மோசமான வானிலை காரணமாக துபாயில் விமான சேவை ரத்து. வடமாநிலங்களை வாட்டி வதைக்கும் குளிர்காற்று. தலைநகரில் காற்று மாசிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க தண்ணீர் தெளிக்கும் பணி மும்முரம். பனியோடு காற்று மாசும் சேர்ந்ததால் தவிக்கும் தலைநகர் டெல்லி. அரசு பள்ளிகளில் காற்று சுத்திகரிப்பு கருவிகளை பொருத்த நடவடிக்கை. பனிமூட்டத்தால் வடமாநிலங்களில் விமான சேவைகள் ரத்தாகும் பரிதாபம். விமான நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகையில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் 0.3 டிகிரி செல்சியஸாக குறைந்த வெப்பநிலை. கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பனிமூட்டம் காரணமாக சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் 10 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை தாமதமாக இயக்கம். வேலைக்கு செல்லும் பயணிகள் அவதி. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்களுக்காக சென்னையில் சிறப்பு முகாம். இன்றும் நாளையும் நடைபெறும் சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தல். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் படிவம் 6 மூலம் விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இன்னையிலிருந்து 18th ஜனவரி வரைக்கும் புதுசா ஓட்டர்ஸ் சேர்க்கறதுக்கு படிவங்கள் ஃபார்ம் 6 விநியோகம் ஃபுல் ஸ்விங்ல ஆரம்பிச்சிருவோம். பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாகும் இறுதி வாக்காளர் பட்டியல். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 66,44,881 பேர் வேறு முகவரிக்கு குடிபெயர்ந்திருப்பதாக தகவல். எஸ்ஐஆர் பணியில் 26 லட்சத்திற்கும் மேற்பட்ட இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கம். இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,672. சென்னை மாவட்டத்தில் 1/3 பங்கு வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14.25 லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக நீக்கியது தேர்தல் ஆணையம்.
முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 1,03,000 பேர் நீக்கம். துணை முதல்வர் உதயநிதியின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 89,241 பேர் நீக்கம் என அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் கே. பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் 26,375 பெயர்கள் நீக்கம். முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தின் போடி தொகுதியிலிருந்து 24,386 பெயர்கள் நீக்கம். பீகாரை போல் வாக்காளர்களை தேர்தல் ஆணையமே நீக்கியிருந்தால் நீதிமன்றத்தில் முறையிடுவோம். திமுக செய்தித் தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் பேட்டி. போலி வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்தால் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிடுங்கள். கட்சியினருக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். எஸ்ஐஆருக்கு பிறகு தமிழகத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. Shifted இல்லனா absentee voters, இறப்பு மற்றும் electors enrolled at multiple places ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவே இல்லை. Total 97,37,37,831. ரெட்டியார்பட்டியில் தமிழர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திறப்பு விழாவிற்கு ஆயத்தமாகி மின்னொளியில் ஜொலித்த அருங்காட்சியகம். செவிலியர்களின் 4.5 ஆண்டுகள் கோரிக்கைகளை திமுக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் பிட்புல், ராட்வீலர் இன நாய்களுக்கு தடை விதிக்க மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். இரு இன நாய்களையும் புதிதாக வாங்கி வளர்த்தால் உரிமையாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம். வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழலை கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்திய அரசுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 20 ஓவர்கள் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. அகமதாபாத்தில் நடந்த கடைசி போட்டியில் 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். உதகையில் உற்சாகமாக நடைபெறும் சாக்லேட் திருவிழா. இனிப்பு முதல் காரம் வரை 6 சுவைகளிலும் சாக்லேட் தயாரித்து அசத்தல். மேல்மலையனூரில் பக்தி பெருக்கோடு நடந்த ஊஞ்சல் உற்சவம். கையில் தீபமேந்திய அம்மனுக்கு தாலாட்டு பாடி வழிபட்ட பக்தர்கள்.